சட்னியில் போட்டுருவோம். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியான அருமையான பிரண்டை சட்னி ரெடி. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரண்டையில் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரண்டை 100 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி உடச்சி நார்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் வெள்ளைப்பூடு, ஒரு 10 வெள்ளைப்பூடு, வரமிளகா ஒரு 10 வரமிளகா, தேங்காய் சில்லு ஒரு கை மூடி அளவுக்கு தேங்காய் துருவுனது, கொத்தமல்லி தழை, தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, எள்ளு. நம்ம கருப்பு எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ஒரு கடாயை வச்சுட்டோம். கடாய் நல்லா காயட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. வரமிளகா போட்டு நல்லா பொரிச்சுக்குவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவோம். வெள்ளைப்பூடு பெரிய பூண்டு, அதனால் 10 வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவோம். இப்போ வெள்ளைப்பூடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா வெந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம பிரண்டையை அதோடு சேர்த்துக்கணும். பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பிரண்டை நல்லா வதங்கிருச்சு. அது கூட தக்காளியும் உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு எள்ளை சேர்த்துக்குவோம். எள்ளு ரொம்ப பொரிய விடக்கூடாது, அதனால கடைசியாக சேர்க்குறோம். எள்ளு பொரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கசக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முழங்கால் வலி, மூட்டு வலி, வயசானவங்களுக்கு, நம்ம ஆஃபீஸில் ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்காரவங்க, கால் வலி இருக்கவங்களாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சட்னி அரைச்சி வச்சா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், கெட்டு போகாது. 10 நாளைக்கு இருக்க சேர்த்துட்டோன்னு சொன்னால் சுத்தமாக முழங்கால் வலியே வராது. இது கூடவே இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் புளி சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ புளி ஊற்றிட்டோம். நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி சில்லு சில்லாக எடுத்துக்கிட்டாலும் சரி, தேங்காய், கொத்தமல்லி தழை இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்குவோம். இப்போ ஆறிச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக திப்பி திப்பியாக அரைச்சிக்கிட்டோம்னா அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கணும். சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுருவோம். அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். அதில் லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். அதுலேயே வரமிளகா ஒரு கிளி போட்டுக்குவோம். லைட்டாக கருவேப்பிலை, இப்போ கடுகு கருவேப்பிலை எல்லாமே போட்டோம். லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். சட்னியில் போட்டுருவோம். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியான அருமையான பிரண்டை சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்.